எல்லா புகழும் இறைவனுக்கு. 2 படமும் 21ஆம் தேதி பிப்ரவரி, இந்த மாதம் 21ஆம் தேதி தான் 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது. தனுஷுடைய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன். இந்த 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 2 படத்துடைய ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அல்டிமேட்டாக பிரதீப்போடைய ஒரு ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனுஷ் ஜாடையில் இருக்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆக்டிங் லெவலில் இன்னும் அவர் பெருசாக படம் பண்ணலை. ஏன்னா தனுஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய கரியர் வேறு லெவலில் இருக்குது. அவருடைய ஆக்டிங் அசுரன், கர்ணன், இன்னும் காதல் கொண்டேன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருப்பார். பட் இன்னும் அந்த அளவுக்கு பிரதீப் வளரலை அப்படின்னாலும், ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம சிலம்பரசன் பண்ண அதே ஃபேமிலி லுல்லு, அந்த அட்ராசிட்டி, தனுஷ் பண்ண அந்த ஃபேமிலி அட்ராசிட்டி, இது எல்லாமே கலந்து தான் இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு பக்கா லவ் ஸ்டோரி. யங்ஸ்டர்ஸை வந்துட்டு நிச்சயமாக 100% இந்த படம் சாட்டிஸ்ஃபைடு பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சமீபத்தில் எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடி பயங்கரமாக ஹைப்பு கொடுத்துருந்தார் இந்த படத்துக்கு. நீக் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் அது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேராக, ஆமாம் 4 பேர் வந்துட்டு இந்த படத்தில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சிட கதை என்னங்கன்னா, இந்த படத்தில் லவ்வும் இருக்குது, லவ் ஃபெயிலியரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, அந்த பிரியங்கா மோகனன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் மற்ற பாடல்கள்லாம் எனக்கு பெருசாக, ஏன்னா ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்குறோம். வாத்தியெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த பாட்டு வந்துட்டு இன்றைக்கும் காதலை ஒலிக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி வெளியான பல படங்கள் தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாட்டு கொடுத்தவர். ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் கொஞ்சம் தரம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் தனுஷுடைய படம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயண்ட் அவங்க தான் வெளியிடுறாங்க. ஸோ தேட்டர்லாம் வந்துட்டு பஞ்சமே இருக்காது. அந்த படத்தை ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை உண்டர்பார், தனுஷுடைய உண்டர்பார் இந்த படத்தை தயாரிக்குது. இந்த படம் இந்த 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி தான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14th ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் அட்ராசிட்டி வேறு லெவலில் இருக்கும். பட் 21க்கு இந்த படம் போயிடுச்சு. இந்த படத்தை நம்ம பிரதீப்புடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் என்ன மேனன், கௌதம் மேனன், கேஎஸ் ரவிக்குமார், இன்னும் நம்ம மிஸ்கின்லாம் இருக்கிறாங்க. ஸோ படத்துக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சரத்குமார் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தனுஷுடைய நீக் படத்தில் சரத்குமார் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தனுஷ்க்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பட் பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. பட் எப்படி என்ன காம்படிஷன் எப்படி போகணும்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஃபேன் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ட்ரைலருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தனுஷ் ஆஸ் யூஷுவல் எப்படியும் அவர் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிடுவார். பிரதீப் தான் இந்த தேதியில் இறங்குறதுனால பிரதீப்க்கு எதுவும் படம் ஓடுறதுல ஏதோ முன்ன பின்ன தேங்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. பட் அவர் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். ஏற்கனவே அவருடைய படம் நம்ம ஒரு படம் பார்த்துருக்குறோம். ஸோ அவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், தனுஷ்க்கும் வாழ்த்துக்கள். இறைவன் நாடில் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.